இது இவ்வளோ நீளம் இருக்கணும், அது அவ்வளோ நீளம் இருக்கணும், அது இல்லை. கிறிஸ்டியானிட்டிங்கிறது மனம் புதிதாகிறதுனாலே மறு ரூபமாகுங்கள். இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் கிருபையும் பரிபூர்ண சித்தம் என்னதென்று அறிந்து கொள்ளத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். கோயிலுக்கு ஒழுங்காக போயிட்டு வாங்க, பாஸ்டர் அட்டனன்ஸ் எடுக்கிறாரு, ஆண்டவர் வாங்க அட்டனன்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாரு, ஒழுங்காக போனீங்கன்னா தான் மோட்சம் போவீங்க. இதான் கிறிஸ்தவ ஜீவியம். ஞானசானம் எடுத்துட்டியா, மெம்பர்ஷிப் வாங்கிட்டியா? கர்த்தர் வரும்போது மெம்பர்ஷிப்பு கேட்க போறது இல்லை. இருதயம் அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பேனோ என்றாரு. இருதயத்தில் விசுவாசத்தை பார்ப்பேனோ அப்படின்றாரு. விசுவாசம் இருக்குமா, என்ன இருக்கும் உள்ள? அப்ப இருதயம் நல்லா மாறணும், மனம் மாறணும். அப்புறம்தான் வாய். இருதயங்கிறது ஆவி, ஆத்மா சரீரம்ன்றதுல இருதயம் வந்து ஆவியில இருக்குது, மனம்ங்கிறது ஆத்மா. சரீரத்தில் என்ன இருக்குது? இவ்வளோ பெரிய சரீரத்தில் நிறைய பேர் வெறும் இதில் தான் கவனம் செலுத்துறாங்க. கண்ணாடி முன்னல் நின்றுட்டு எப்படி பார்க்குறது? இங்கே தான் எல்லாம் கடவுள் வச்சுட்டாருங்க. நான் தூக்குவேங்க, 200 கூட தூக்குவேன், நான் 250 கூட தூக்குவேன். ஆமாம், 200 கூட தூக்குவேன். ஆனால் வாழ்க்கையில் ஒரு சின்ன பாரம் வந்தால் டொப்புன்னு போட்டுட்டு போயிடுறது. அதை தூக்க முடியல, அதை சரி பண்ண முடியல. 200 தூக்கி என்ன பிரயோஜனம்? இத்தனை கிலோ தூக்கிடுவேனாக்கும், அத்தனை கிலோ தூக்கிடுவேனாக்கும். வாழ்க்கையில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியுமா? உடஞ்சி போனதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ரிப்பேர் ஆனதெல்லாம் சரி பண்ண முடியுமா? ஒழுங்கினமானதெல்லாம் சரி பண்ண முடியுமா? குறைகளெல்லாம் போக்க முடியுமா? அதுக்கு இங்கே இல்லை பலன். எங்கே வச்சிட்டாரு? இந்த வாயில் சின்னதாக லொடலொடன்னு ஆடுது பாருங்க. அது லொடலொடன்னு ஆட விடக்கூடாது. அந்த லொடலொடன்னு ஆடுறதுனால தான் பிரச்சனை. அது இருதயம் கரெக்டாக இருந்தால், மனம் கரெக்டாக இருந்தால் கரெக்டாக சொல்ல வேண்டியதை சொல்லும். அது இந்த நாக்கை வந்து சிலர் நினச்சிட்டு இருக்காங்க, நாக்கை சரி பண்ணால் போதுன்னு. பண்ணவே முடியாது. நான் சொல்கிறேன், நாக்கை எவனுமே கட்டுப்படுத்த முடியாதான். அதான் பைபிளில் சொல்லியிருக்கு பாருங்க. யாருமே அந்த நாக்கை சரியாக பண்ண முடியாதான். அப்புறம் எப்படி ஆண்டவர் மட்டும் சரி பண்ணுறாரு? ஆண்டவர் நாக்கை எங்கே கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அறிஞ்சிருக்கிறார். நாக்குக்கு எங்கே கனெக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு. ஹலோ, கார் இருக்குது, வீலை போய் எப்படி திருப்பிக்கலாம்? இப்படி வாப்பா, லெஃப்டில் திரும்பலாம், நான் திருப்புறேன். கிடையாது. உள்ள ஸ்டியரிங்கை வச்சிருக்கிறாங்க, பவர் ஸ்டியரிங். அதில் அவ்வளோ பவரை வச்சிருக்காங்க பாருங்க. இப்போல்லாம் வந்து பஸ் ஓட்டுறோம், லாரி ஓட்டுறோம், ஒரு விரல் எப்படி திருப்போம், சர்ன்னு திருப்பாங்க. அவ்வளோ பெரிய பஸ்ஸை இப்படியே திருப்போம் ஒரு விரல். ஏன்னா இப்போல்லாம் வோல்வோ பஸ்ஸு, மெர்சிடஸ் பென்ஸ் பஸ்ஸுன்னு வந்துடுச்சு. பவர் ஸ்டியரிங் அதில் வச்சுட்டான் பவர். நீங்கள் போட்டு திருப்பிட்டு இருக்க வேண்டியதில்லை. பவர் அது நிறைய பேர் என்ன பண்ணிடுறான் பாரு ஒன்று ஊகின்றாங்க. பவரை கர்த்தர் எங்க வச்சுட்டாரு? நாக்கில் வச்சுட்டாரு. பவர் ஸ்டியரிங் மாதிரி கனெக்ஷன் இருதயத்தில் கொடுத்துட்டாரு. யாருமே திருத்த முடியாத நாவை கர்த்தர் எப்படி திருப்புறாரு? அவர் மட்டும் எப்படி திருத்துறாரு? எப்படி திருத்துறாருன்னா இருதயத்தை திருத்துறதன் மூலமா, மனசை திருத்துறதன் மூலமா, அது எதோட கனெக்ட் பண்ணிருக்கோ அதை திருத்துறதன் மூலமா நாக்க திருத்திடுறாரு. இருக்கீங்களா? அதனால இங்கே ஆரம்பிக்க கூடாது. எங்க ஆரம்பிக்கணும்? இருதயத்தில் ஆரம்பிச்சு மனதுக்கு வந்து அப்புறம் நாக்குக்கு வரணும். இருதயம் மனமும் சரியாச்சுன்னா நாக்கு சரியானதை பேசும். இருதயம் சரியாகி மனது சரியாகி நாக்கு சரியானது பேசுனா சொன்னதெல்லாம் அப்படியே நடக்கும். ஒருத்தர் சொல்றாரு, அவன் சொன்னபடியே ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும்னு பிரசங்கம் பண்ணிக்கிறதுலாம் ஆகுமாயா? எனக்கு ஆனதே இல்லை. கண்டிப்பா ஆயிருக்காது. ஏன்னா உள்ள இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் சந்தேகம், அவிசுவாசம், தோல்வி, விரக்தி, கோபம், எரிச்சல், வயிற்றெரிச்சல். இதான் உள்ளத்தில் இருதயத்தில் இருக்குது. மனசுல இருக்கிறதெல்லாம் தீமையான எண்ணங்கள். எங்கேயோ கோயிலில் போயிட்டு வந்து யாரோ அறிக்கையை பற்றி போச்சாங்கன்னு உடனே வந்து நான் சொல்றேன், நான் சுகமானேன், கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும் சொன்ன உடனே டக்குன்னு எல்லாம் வந்துடும் நினைக்கிறாங்க. ஒன்றும் வராது. உள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். நாக்கில் என்ன இருக்கோ அது வராது. உள்ளத்தை சரி பண்ணால் நாக்கு சரியா பேசும். அப்புறம் நாக்கில் என்ன சொல்றீங்களோ அது வரும். இயேசு என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே வெளிச்சம் உண்டாக்குறதுனாரு, வெளிச்சம் வந்துருச்சு.
ஏசு என்ன சொன்னாரோ அது அப்படியே ஆயிற்று. ஏன்? அந்த இருதயமும் மனதும் அப்படிப்பட்ட இருதயம் மனது. இதெல்லாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. தேவனுடைய சிருஷ்டிப்பை பார்க்கும்போது வாயினால் சிருஷ்டித்தார் இருக்கும். இது ஒரு பெரிய வேலையான்றாங்க. அதை மாதிரி ஒரு பெரிய வேலை கிடையாது. நம்ம கூட வாயால் சிருஷ்டிக்கிறவர்கள் தான். தொழிலில் வெற்றி பெறணும்னா, நீங்கள் நடத்துகிற வியாபாரத்தில் வெற்றி பெறணும்னா, கையிட்டு செய்கிற வேலையில் வெற்றி பெறணும்னா, அந்த வெற்றியினுடைய ரகசியம் எங்கே இருக்குது? வெற்றியினுடைய திறவுகோல் எங்கே இருக்குது? வெற்றிக்கான அந்த வேர் எங்கே இருக்குதுன்னா இருதயத்தில் இருக்குது, மனசில் இருக்குது, வாயில் இருக்குது. இதை சரி பண்ணால் வெற்றி வெளியே கண்டிப்பாக